கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைய தினத்துக்கான தேவனுடைய வார்த்தையானது உபாகமம் 8ஆம் அதிகாரத்திலே 17-18 நாம் வாசிக்கும் பொழுது இந்த 2 வசனத்தினுடைய கருத்து என்ன அப்படின்னா, இது தேவனால் உண்டானது, என்னுடைய சாமர்த்தியம் அல்ல, என்னுடைய கை பலன் அல்ல, இது தேவன் கொடுத்த பலத்தினால இந்த ஐஸ்வர்யத்தை நான் சம்பாதித்தேன் என்று சொல்ல வேண்டும். இந்த 2 வசனத்தினுடைய காரியம் அதுதான். என்னுடைய சாமர்த்தியத்தினால, என்னுடைய கையின் பலத்தினால இந்த ஐஸ்வர்யத்தை சம்பாதித்தேன் என்று நீ சொல்லாதபடிக்கு நீ எச்சரிக்கையாக இரு என்று வேதம் சொல்கிறது. ஆகவே இந்த ஐஸ்வர்யத்தை நான் சம்பாத்தியம் பண்ணுவது என்னுடைய சாமர்த்தியத்தினால் அல்ல, என்னுடைய கையின் பலத்தினால் அல்ல, தேவன் எனக்கு கொடுத்த பலத்தினால, தேவன் எனக்கு கொடுத்த கிருபையினால நான் இந்த ஐஸ்வர்யத்தை நான் சம்பாதித்தேன். நான் பிரயாசப்படுகிறேன், நான் ஓடுகிறேன், எல்லா காரியங்களும் செய்கிறேன். ஆனால் தேவன் எனக்கு பலன் தராவிட்டால், தேவன் எனக்கு பலனை கிருபைகளை தராவிட்டால் இந்த ஐஸ்வர்யத்தை, இந்த நன்மைகளை நான் பெறவே முடியாது. என நடுகிறோம், நீர் பாய்ச்சுகிறோம், விளைச்சலை தருவது தேவனாலே. கொரிந்தியரில் வாசிக்கிறோம் இல்லையா? ஆகவே நாம் நடலாம், நீர் பாய்க்கலாம். ஆனால் நீர் பாய்க்கிறதுனால அல்ல, நடுகிறதுனால அல்ல, விளைச்சலை தருகிற தேவனாலே. ஆண்டவர் நம்முடைய பிரயாசங்களை அவர் ஆசீர்வதிக்கணும். இது என்னுடைய சாமர்த்தியம், என்னுடைய கையின் பலத்தினால, நான் இரவும் பகலும் உழைத்ததுனால, நான் ஓடின ஓட்டத்தினால இந்த ஊழியம், நான் ஓடின ஓட்டத்தினால் இந்த சம்பாத்தியம் என்று நாம் சொல்லவே கூடாது. நாம் ஓடினாலும் பிரயாசப்பட்டாலும் தேவனுடைய பலன் எனக்கு இருந்ததுனால, அவர் என்னை பலப்படுத்தினதுனால இந்த ஐஸ்வர்யம் எனக்கு உண்டானது, இந்த விளைச்சல் எனக்கு உண்டானது என்று சொல்லும் பொழுது இன்னும் போதுமான பலனை தந்து கர்த்தர் இன்னும் அதிகமாய் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நாட்களிலே நீங்கள் பிரயாசப்படலாம். ஆகவே அது உங்களுடைய சாமர்த்தியம் என்று சொல்லாதீங்க, என்னுடைய பிரயாசம் என்று சொல்லாதீங்க. இந்த ஐஸ்வர்யத்தை, இந்த நன்மையை, இந்த ஊழியத்தை கொடுத்தது தேவன். அவருடைய பலத்தில் தொடர்ந்து கர்த்தர் உங்களை பலப்படுத்தி இன்னும் அதிகமாய் உங்களை ஆசீர்வதிப்பார். அவர் நாமத்தை உங்கள் வாழ்க்கையில் அவர் மகிமைப்படுத்துவார். ஜெபம் பண்ணுவோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, அருமையான ஆண்டவரை, இந்த நேரத்துக்காக ஸ்தோத்திரம். இந்த சத்தத்தை கேட்குற ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் தேவன் ஆசீர்வதித்து இப்படி நாமத்தை மகிமைப்படுத்தும். இன்னும் போதுமான பலனை கிருபைகளை கர்த்தர் கொடும், நல்ல விளைச்சலை கொடும், ஆசீர்வதியும். ஆண்டவர் இன்னும் சம்பாத்தியம் பண்ணுவதற்கு போதுமான பலனை கிருபைகளை கர்த்தர் கொடும், ஆசீர்வதிப்பீராக, பெருக பண்ணுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.